ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான். சூப்பரான ரெசிபி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு மில்க் பன் தாங்க. எப்படி செய்யலாம், எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு எக்கு மட்டும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரு சேர கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி இப்போ ஆட் பண்ணவே கூடாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பேக்கிங் சோடா, நெய் எல்லாமே வந்துட்டு எல்லா மாவுலேயும் போய் படும். அப்போ தான் நம்மளுடைய பன்னு எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வரும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணாமல் எடுத்த உடனே தண்ணி ஊற்றிட்டா அது சரியாக குக் ஆகாது. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய விட்டுடாதீங்க, கொல கொலன்னு போயிடும். கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான டோ கிடைக்கும். இல்லைனா அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவு வந்துட்டு தயாராகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பாகுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசுபிசுப்பு தன்மை, நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வந்த உடனேவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு கம்பி பாகலாம் எதுவும் தேவைப்படாது. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு பூரிக்கட்டையில் மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம திரட்ட ஆரம்பிக்கணும். இதுக்கு வந்து ரொம்பவே மெல்லிசாக திரட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக திரட்டணுங்க. அப்போ தான் நம்மளுடைய பன் வந்துட்டு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக்காகி வரும்போது ஈவனாக குக் ஆகும். இப்போ ஓரளவுக்கு திக்னஸோட நம்ம திரட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்போ, ரெக்டாங்குலர் ஷேப்போ, ஸ்கொயர் ஷேப்போ நம்ம விருப்பம் தான். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் வர மாவு இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு மறுபடியும் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அன்ஈவன் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து உருட்டி ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு திக்னஸில் பண்ணியிருக்கேன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரொம்பவே திக்காயிடுச்சு அப்படின்னா வேகாது. ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா நமக்கு பன் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. இதே திக்னஸில் எல்லா ஸ்கொயரும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மீத இருக்க எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரியே திரட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு நம்ம ஸ்கொயராக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ரொம்பவே பார்த்து பத்திரமா பொறுமையாக போடுங்க, கையில் எண்ணெய் பட்டுற போது. இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் சரியான ஒரு பக்குவம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா ஸ்கொயர்ஸையும் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரித்து எடுத்த எல்லா ஸ்கொயர்ஸையும் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பும் சூடாக இருக்கணும், நம்ம பொரித்த இந்த பன்னும் சூடாக இருக்கணும். அப்போ தான் உடனே சுகர் சிரப் பன்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி நம்ம பொரித்த எல்லா பன்னையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு திருப்பி விடுங்க. நல்லா அந்த சுகர் சிரப் எல்லாமே பன்னுக்குள்ளே போயிட்டு நல்ல ஒரு ஜூஸியான பன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான மில்க் பன் தயாராகிடுச்சு. இதோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், அதோடைய ஜூஸினஸ் பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.